ஹலோ பிரைஸ் லார்ட். நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாளில் கூட ஆண்டவருடைய வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். சங்கீதத்தில் 144 அதிகாரத்தில் 15 வசனத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். இங்கே தாவீது சொல்லுகிறார், இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. பிரியமானவர்களே, ஆண்டவர் ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்ததான அந்த தாவீதை ஆண்டவர் என்ன செய்ய ராஜாவாக உயர்த்தினார். ராஜாவாவதற்கு யுத்தம் செய்வதை குறித்தும் போர் செய்வதை குறித்து இராணுவத்தின் இடத்துல யுத்தம் செய்வதற்கு தாவீது கற்றுக்கொள்ளவில்லை. மாறாக ஆண்டவரே ஆடு மேய்த்து கொண்டிருக்கும்போது காட்டிலே ஆண்டவர் தாவீதுக்கு யுத்தத்துக்கும் போர் செய்வதற்கும் பழக்க வைத்தார். எப்படி பழக்க வைத்தார்னு பார்க்கும்போது, ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும்போது கரடி ஒரு நாள் வந்தது, அதே போல் சிங்கம் ஒரு நாள் வந்தது. அந்த கரடியை கொல்லும்படிக்கு ஆண்டவர் தைரியத்தை கொடுத்தார், பலனை கொடுத்தார். ஒரு வகையில் ஒரு நாள் சிங்கம் வந்தது, சிங்கத்தையும் ஆண்டவர் கொல்லும்படியாக ஆண்டவர் தாவீதுக்கு பலனை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, மூன்றாவது பெரிய கோலியாத் என்றதான பெரிய ராட்சசனை ஆண்டவர் அவனுக்கு விரோதமாக வரவைத்து அவனையும் கொல்ல வைத்து யுத்தத்திற்கு பழக்க வைத்தார் என்று பார்க்கிறோம். சிங்கம் வராமல் இருக்கும் என்றால், கரடி வராமல் இருக்கும் என்றால் அவர் இந்த தைரியத்தை பெற்றுக்கொண்டிருக்க முடியாது. ஆண்டவருடைய வல்லமையை அவர் அறிந்து கொண்டிருக்க முடியாது. ஆகவே இந்த நாளில் கூட ஆண்டவர் சொல்றார், நீ என்னை தெய்வமாக வணங்கி கொண்டிருக்கிறதுனால, நீ என்னை தொழுது கொள்ளுகிறதுனால, நீ என்னை மகிமைப்படுத்துகிறதுனால நீ இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவாய். உன்னுடைய வீட்டில் உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படும், உன்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உன்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும், உன்னுடைய பொருளாதாரம் செழிப்பாய் இருக்கும். அதே மாத்திரமல்ல, உன்னுடைய சம்பத்து பெருகும் என்று ஆண்டவர் இந்த சங்கீதத்தில் நீங்கள் முதலாவது வசனத்திலிருந்து படிப்பீர்கள் என்றால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே உங்களுடைய பிள்ளைகள், உங்கள் குமாரர் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போலவும், உங்கள் குமார்த்திகள் சித்திரந்தீர்த்த அரமனை மூளைக்கற்களைப் போலவும் இருப்பார்கள் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த நாளில் கூட ஆண்டவர் சொல்கிறார், இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி, நீங்கள் பாக்கியமுள்ளவர்கள், நான் பாக்கியமுள்ளவன். ஆகவே நீங்கள் ஆண்டவரை தொழுது கொண்டுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் உங்களையும், உங்கள் குடும்பத்தையும், உங்களுடைய பிள்ளைகளையும், உங்களுடைய தேசத்தையும், உங்களுடைய எல்லா பொருளாதாரத்தையும், உங்களுடைய சம்பத்தையும் ஆஸ்தியையும் பெருக செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே விசுவாசியுங்கள், ஆண்டவர் என்னை ஆஸ்வதிப்பார், என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், என்னை உயர்த்த போகிறார், சகல விதத்திலும் என்னை ஆஸ்வதிக்கப் போகிறார். என்னை யுத்தத்துக்கு பழக்க வைக்கிற தேவன், என்னை போருக்கு பழக்க வைக்கிற தேவன் என்னோடு இருந்து இந்த சோதனைகள் எனக்கு அனுபவங்களாக இருக்கிறது, இவைகளை கடந்து நான் செல்வேன், இதுக்கு மேலேயும் ஆண்டவர் என்னை உயர்த்தப் போகிறார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கப் போகிறார். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எங்கள் அருமையான பரலோகத்தின் தந்தை, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலே நீர் கொடுத்தபடி வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். சீரை பெற்ற ஜாதியாக எங்களை மாற்றுகிறார் ராஜா. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. எங்கள் கைகளை போருக்கும் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற தேவனே, எங்களுடைய வேலையிலே உடைய கரம் கூட இருந்து எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. எங்களுடைய படிப்பில் நீர் கற்றுக் கொடுங்க, எங்கள் ஊழியத்தில் கற்றுக் கொடுங்க. ஆண்டவரே, குடும்பத்தில் வாழ்க்கையை நாங்கள் எப்படி நடத்துவது என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. எங்களுக்கு வீட்டில், வெளியில், வேலையில், ஆண்டவரே, ஊழியத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள், குறைபாடுகள், எல்லா விதமான ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே பிசாசின் கிரியைகளை நீர் பிரச்சனைகளை அழித்து எல்லா விதமான பிரச்சனைகள்லேருந்து விடுதலை ஆக்குங்க ராஜா. ஆண்டவரே, செழிப்பான தேசமாக, செழிப்பான குடும்பமாக, சீரைப்பட்ட ஜனமாக, ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக, ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே பொருளாதாரத்தை எங்களுக்கு கொடுப்பீராக ராஜா. எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த நாள் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்பு, ஊழியங்கள், போக்குவரத்து எல்லாவற்றையும் கரம் கூட இருந்து பெரிய காரியத்தை செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமா எங்களுக்கு காப்பாற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்து மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சீரை பெற்றவர்கள், நீங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது நிச்சயமாக இப்பொழுது இருக்கிற காட்டில் இன்னும் அநேகமாக ஆயிரமான லட்சக்கணக்கில் கோடி கோடியாய் நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.